இருந்தாலும் வந்து சமூகத்தில் அவங்க முன்னாடி ஒரு அந்தத்தோடு நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட முக்கிய காரணம் வந்து. இன்னைக்கு எனக்கு பெருமையும் இல்லையோ எங்கள் அம்மாவுக்கு பெருமை. தாய் பெற்ற கடனாலும் தனது உழைப்பாலும் விருதுநகரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்த செந்தில் இரவு நேரம் முழுவதையும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிப்பதற்காக பயன்படுத்தியுள்ளார். அரசு பணிக்காக தூக்கம் மறந்த இவரது உழைப்பால் குரூப் 4 தேர்வில் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சியும் பெற்று இப்போது தூத்துக்குடி மாவட்ட வருவாய்த்துறையில் இளநிலை உதவியாளராக ஒதுக்கீடும் பெற்றுவிட்டார். படிச்சுட்டு இருக்கும்போது இதை பற்றின ஒரு அவேர்னஸ் எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. முடிச்சு வெளியேறினோடனே டிகிரி முடிச்சு வெளியேறினோடனே வந்து ஒரு கௌரவமான பொசிஷனுக்கு போக வேண்டிய ஒரு உந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இருந்தது. ஸோ அப்பயே வந்து நான் பார்த்தா பகலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணாலுமே கூட இந்த நைட் டைம்ஸ்லாம் நான் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஜிகே படிக்கிறது, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் அப்பயே ஆரம்பிச்சிட்டேன். டிஎன்பிஎஸ்சி கலந்தாய்விற்கு வருவதற்கான போக்குவரத்து செலவை கூட கடனாக பெற்று வந்த செந்தில் முருகனின் அரசு பணி கனவு அவரது தன்னம்பிக்கையாலும் அவரது தாயின் கடும் உழைப்பாலுமே நனவாகியுள்ளது. ஏழ்மையை எதிர்த்து சொந்தங்களின் எதிர்ப்புகளையும் தவிர்த்து கல்விக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்ததால் இன்று விறகு வெட்டும் கூலித்தாயின் மகன் அரசு அலுவலகத்தில் இளநிலை உதவியாளர் ஆகியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயனுடன் அபிநயா.